நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் காக்கலூர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. கிட்டத்தட்ட 9 அடி உயரம் ஆஞ்சநேயர், வடக்கு நோக்கி பார்த்த ஆஞ்சநேயர். இது நம்ம வீரராகவர் கோயில் திவ்ய தேசம் பெருமாள் கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சென்னை டு திருவள்ளூர் ஹைவேஸில் இடதுபுறமாக ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு அதிசயங்களை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்று பல அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். இந்தியாவில் வியாசரால் கிட்டத்தட்ட ஒரு 732 ஆஞ்சநேயர் கோயில்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் காக்கலூர் ஆஞ்சநேயரும் ஒன்று. இந்த கோயிலில் ராகவேந்தர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் பூஜை செய்து வழிபட்டதாக ஒரு உண்மை வரலாறும் உண்டு. இந்த கோயிலுடைய விசேஷமே இன்றைக்கும் மாத்வாக்களால், அதாவது கன்னட பிராமின்ஸ்னால் வழிபாடு ரொம்ப ஸ்ரத்தையாக கிரமமாக செய்யக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் காக்கலூர் வீர ஆஞ்சநேயர் கோயில் தான். இந்த கோயில் 2 முக்கியத்துவங்கள் உள்ளடக்கிய ஒரு கோயில். ஒரு பக்கம் ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயருடைய கர்ப்பகிரகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய சிற்பம் உண்டு. அவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணர். லக்ஷ்மியை தன்னுடைய துடையில் வைத்து சேவை சாதிக்கக்கூடிய தெற்கு நோக்கிய லக்ஷ்மி நாராயணர். அதே போல் இந்த கோயிலுக்கு வடமேற்கில் ஒரு அற்புத விநாயகருடைய சன்னதி உண்டு. ஜெனரலாகவே எந்த ஆஞ்சநேயர் கோயில்லையும் விநாயகர் சன்னதி தனியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பும் வல்லமையும் உள்ளடக்கிய ஒரு சன்னதியாகவும் கோயிலாகவும் இருக்கும். ஏன் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரத்தில் வடமேற்கு அப்படின்ற ஒரு மூலை, வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒரு மூலை மிக மிக முக்கியமான ஒரு கார்னர், ஒரு மூலை. எந்த ஒரு விஷயமும் உழைப்புன்னு நம்ம போட்டு நம்ம வீட்டில் வடமேற்கு அப்படின்ற ஒரு இடம் தவறாகவோ அதில் பாதிக்கப்பட்டோ இருந்திருந்தால் அந்த மூலையை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், விநாயகர், இந்த தெய்வங்களை நம் வழிபடும் பொழுது இந்த வடமேற்குடைய தவறுகள் சரி செய்யப்பட்டுவிடும். கோயிலுக்கும் வாஸ்துக்கும் மிக 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 நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வடமேற்கு தவறு இருக்கும் பொழுது இந்த நான் இப்போ சொன்ன விநாயகர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், ஆஞ்சநேயர், இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து அவர்களுக்கு உங்கள் வீட்டிலேயே பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அந்த தாக்குதலே, வடமேற்கு பாதிப்பு தாக்குதலே இல்லாமல் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அப்படின்னா இந்த தெய்வங்களை நீங்கள் கெட்டியமாக பிடித்து கொண்டீர்கள் என்றால் வெற்றி என்பது நிச்சயமாக எளிதாக பாதிப்பில்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியும். கம்மிங் பேக் டு வீர ஆஞ்சநேயர், இந்த கோயிலில் வெற்றிலை மாலை சாத்தி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா, வெற்றிலை அப்படின்றது நிறைய பேர் வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெற்றிக்கான இலை. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு வாட்டி ஆஞ்சநேயருக்கு இந்த வெற்றிலை மாலை உங்கள் கையாலேயே கோத்து ஒரு 21 வெற்றி இலையை சுருட்டி மாலையாக தொடுத்து
அந்த ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து அணிவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியம் நிச்சயமாக நிறைவேறும். அதுவும் எஸ்பெஷலி வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டுக்கான உத்தியோகம், வெளிநாட்டிற்கான தொழில், இந்த விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது பூர்த்தி ஆனோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த காக்கலூரில் இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் அவரை வெற்றிலை மாலை சாற்றி சனிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வெற்றி என்பது எளிதாக கிடைக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட பயணம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும். வீர ஆஞ்சநேயர், காக்கலூர், திருவள்ளூர் மாவட்டம். அவரை போய் சேவித்து தரிசித்து வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மாலையாக நிச்சயமாக தொடுக்கலாம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.